ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு நான் தான் அவன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ தமிழ் புத்தாண்டு வந்துருச்சு. இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இவ்வுலகில் வாழ் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கூறிக்கொள்வதோடு நின்று விடாமல் அவர்கள் வாழ்க்கையில் இன்று முதல் வரும் ஒவ்வொரு வினாடி, நிமிடம், மணி, நாள், வாரம், மாதம், ஆண்டு என்று ஒவ்வொரு வினாடிகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் மிக அதிகமாக கிடைத்து எல்லோரும் மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழவும், அதே நேரத்தில் இன்னல்கள், இடைஞ்சல்கள், கெடுதல்கள் போன்ற கெட்ட விஷயங்கள் எதுவுமே கடுகளவு கூட எந்த ஒரு மனிதரின் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது என்பதையும் கோரிக்கையாக இவ்வுலகில் உள்ள அனைத்து தெய்வங்களிடமும் வைத்துவிட்டு, மேலும் இந்த புத்தாண்டின் சிறப்பான வீடியோவாக ஒரு நல்ல வீடியோவை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த வீடியோவை தொடங்குகிறேன். இப்போ இதில் நம்ம எதை பற்றி எது அந்த நல்ல வீடியோ அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்து வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இன்னும் சூப்பர்னால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் புற்று காளான். இப்போ காளான் இயற்கையாக வளரக்கூடிய காளான்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும். அது மண்வெட்டி காளான், அன்பு காளான், இன்னும் சில பெயர்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படி காளான்கள் 1, 2ஆக ஆங்காங்கே முளைத்து கிராமங்களில் பார்த்துருப்பீங்க. இதை பாருங்கள், இது வனப்பகுதிகளை ஒட்டிய மலை அடிவார பகுதிகளில் கூட இருக்கும் பரவலாக. வனப்பகுதிகளில் டாப்பில் பார்த்திங்கும் போது அதிகமாக இருக்கும். இது எப்போயெல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா, ஏப்ரல்லேருந்து ஜூன் வரை அந்த காலகட்டங்களில் சற்று அதிகமாக வரும். நவம்பர், டிசம்பர் காலகட்டத்தில் பரவலாக வரும். இதை பார்த்திங்கன்னா நல்ல தரமான காளான்கள். டேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டுக்கோழி கறி இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்க முழுமையான டேஸ்ட்டு அப்படியே இதில் கிடைக்கும். இதை சமைச்சு குழம்பாகவும், கிரேவியாகவும், ஸ்ப்ரேவாக கூட சாப்பிட்லாம். பக்கா நாட்டுக்கோழி கறி போல் டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. இது புற்றுகளில் பார்த்திங்கன்னா இது போல் தான் முளைக்கும். இன்னும் கூட அடர்த்தியாக முளைக்கும். இப்போ புற்றின் அளவை பொறுத்து ஏறத்தாழ 5 கிலோவிலிருந்து 25 கிலோ வரைக்கும் கூட ஒரு பகுதிகளில் இந்த காளான்கள் வரும். இதை எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்றது மூலம் நல்ல சத்துக்கள் இருக்குது. இப்போ செயற்கையாக வளர்த்து கொண்டு வராங்க பார்த்திங்களா காளான்கள், அதுலாம் பக்க விளைவுகள் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் அந்த உரம் அந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுத்துறதுனால. இப்போ இது இயற்கையாகவே தானாக வர்றதுனால இதில் பல சத்துக்கள் இருக்குது. இந்த காளான் பார்த்திங்கன்னா மற்ற காளான்கள்லாம் தரையிலேருந்து பிடுங்கணும்னா 1 to 2 இன்ச்சுக்குள்ளே தான் அது மண் பகுதியிலேருந்து வரும். அடிப்பகுதியில் கொஞ்சம் தடிமனாக இருக்கும் தூரில். இப்போ இது பார்த்திங்கன்னா இது கீழே புத்தான் சோறுன்னு சொல்லுவாங்க. படியில் போய் பார்த்திங்கன்னா அந்த கரையான் குடி இருக்கிறதுக்காக
அங்கே ஒரு விதமான வீடுகள் அமைத்து குடில் அமைத்து, அதாவது முட்டையிடுவதற்கு குஞ்சு பொரிப்பதற்கு ஏற்படுத்தி வச்சுருக்கோங்க. பார்த்திங்கன்னா புத்தான் சோறுன்னு அது ஆழத்தில் இருக்கும். அங்கேருந்து உருவாகி வருது. இதை ஒரு சில பிடுங்கும்போது கீழேருந்து வரும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை நாம் என்ன பண்ணி போகிறோம்னா, பறித்து எடுத்து குழம்பு வச்சு தான் சாப்பிட போகிறோம். இது மற்ற காளான்கள் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த அடிப்பகுதியில் வந்து மீனக்குள்ளே பாருங்கள் ஒரு தடுப்பு போல் இருக்கா. இந்த விஷயம் வந்து மற்ற காளான்களில் இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். இப்படி தான் இதை பறிக்கிறோம். பார்த்தீங்களா, கொஞ்சம் லென்த்தாக வந்திருக்கா. தூர பாருங்கள். இன்னமும் கூட லென்த்தாக வரும். பறிக்கும் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் பறிக்கிறது. இப்படி அடியில் திருப்பி பிடிச்சி பிடுங்கினா எளிதில் வரும். குண்டக மண்டகா பிடிச்சி பிடிச்சோம்னா உதிர்ந்துடும். இதை நம்ம சிறிய பீஸுகளாக பிச்சு அதைத்தான் வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். பார்த்திங்களா லெங்த் எப்படி வருதுன்னு. இன்னமும் கூட அதிகமான லெங்த்தெல்லாம் கீழேருந்து வரும். பறிக்கும் முறை இதுதான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காளான் இந்த டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த இடத்துல கருப்பாக வரும் மற்ற காளான்களில். இந்த காளானை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வராது, சேம் ஒரே லெவலில் தான் இருக்கும். பார்த்திங்களா, ஒரே மாதிரியான லைட்டாக அந்த காக்கி கலர் அந்த டாப்பில் தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. இது ஃபுல்லாக மலர்ந்ததில்லை. இப்போ இதில் பாருங்கள், அவ்வளோக்கா கலர் தெரியாது. இதை சாதாரணமாக நாட்டில் இருக்கவங்க பார்க்கும்போது இது வந்து நஞ்சு காளான் அப்படின்னு இதை விளக்கிடுவாங்க. ஏன்னா இது இந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக முளைச்சிருக்கிறதுனால. ஆனால் மலையில் இருக்கவங்களுக்கு இது தரமான காளான் அப்படின்றது தெரியும். இதை பெரும்பாலான மக்கள் வந்து கறிக்கு ஈக்குவலான தரமான சத்துக்கள் வந்து இந்த காளானில் இருக்குது. இதை வந்து அந்த திருவிழா காலங்களில் கறியெல்லாம் சாப்பிட மாட்டாங்களா, சாமி சாப்பிட்னா அப்படின்னு கிராமங்களில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதே விஷயத்து தான் இந்த காளானுக்கும் பாவலப்படுத்துகிறோம். இப்போ சாமி திருவிழா வைக்க போகிறோம், சாமி சாட்டிட்டோம்னா இந்த காளானை பார்த்தாலும் அதை பிடுங்க மாட்டோம், சமைச்சு சாப்பிட மாட்டோம். கறிக்கு ஒப்பானது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. கறிக்கு ஒப்பான சத்துக்கள் இதில் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இதை சுவைச்சு பார்க்கும்போதே நம்மளுக்கு கிளியராக தெரியும். நாட்டுக்கோழி கறி என்ன சுவையில் இருக்குமோ அதிலிருந்து சற்றும் வேறுபடாமல் சுவையோடு இது இருக்கிறதுனால தான் இதை கறியோடு ஒப்பிடுறோம். இதெல்லாம் இந்த ஆண்டுக்கு இந்த 2 காலகட்டங்களில் அது பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா 3 to 4 மாதம் காலங்களில் கிடைக்கும். அதில் அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய காலங்கள்னு பார்க்கும்போது அந்த 2 மாதங்கள் தான். இந்த ஏப்ரல் to ஜூனுக்குள்ளே ஒரு 2 மாதம் அளவுக்கு தரமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அது எங்கேயாவது இங்கொன்றாக இருக்கும். மழை எந்த அளவு பெய்யுதோ அதை பொறுத்து தான் இந்த காளானோட அதிகம் குறைவுன்ற விளைச்சல் இருக்கும். பார்த்துக்கிட்டிங்களா, இதுதான் புற்று காளான். இப்போ இதை நம்ம சேகரித்து வச்சுருக்கோம். இதை எப்படி கழுவணுன்னா, தண்ணியில் வச்சு அழுத்தி தேய்க்காமல் லேசாக தேய்ச்சி மேலே கீழே அழுத்தி தேய்ச்சோம்னா மண் வந்து சொருகிடும். உள்ளே சொருகிச்சுன்னா நம்ம எப்படி கழுவுனாலும் அந்த மண் வந்து வெளியில் வராது. அப்போ சாப்பிடும் போது மண் தெரியும். அந்த உள் சைடை பார்த்திங்களா, இதுதான் இன்சைடு.
இதில் வந்து உள்ளே சொருகிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சந்து சந்தாக நுழைஞ்சிருச்சுன்னா எப்படி அலசினாலும் வெளியே வராமல் உள்ளே இருக்கும். அதனால் மண்ணாயிரும். அதனால் மெதுவாக லைட்டாக அப்படியே தடவி மண்ணை எடுத்துட்டு சுத்தமான பின்னாடி மறுபடியும் ஒரு முறை தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து தேவையான மசால் கொடுத்து சமைச்சிட வேண்டியதான். இது பெருசாக ஒன்றும் ஸ்பெஷல்லாம் பண்ண வேண்டியதில்லை. சாதாரணமாக கறி மசால் கொடுத்து சமைச்ச முன்னாலே தரமான காளான் குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு கிரேவின்னு உங்களுக்கு எந்த மாதிரி அதை செஞ்சு சாப்பிட விருப்பம் இருக்கோ அந்த மாதிரியாக சாப்பிட்லாம். எப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் தரமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் தான் அவன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.